எந்த கட்சியில சேர போறீங்க? சேர்ந்தப்புறம் தன்னால தெரிய போகுது. உனக்கு தான் தெரியும், தெரிஞ்சுட்டு வந்து ஏன் கேக்குற நீ? எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா தெரியாதான்றதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா மக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அண்ணாமலை கூட்டத்திலையும் கலந்துக்கிறீங்க, எடப்பாடி அவங்க போய் சந்திக்கிறீங்க. நீங்க எந்த பக்கம் போவீங்க? ஏதாவது பக்கம் போயிருவீங்களா? I love you. முத்து பார்க்காத மாமா, வெக்கமா இருக்கு. எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட அதுவும் இந்த தேர்தல் நேரத்தில் அதிகமா ஏற்படுத்திட்டீங்க. 10 பவுன் 15 5 வருஷமா ஏதாவது ஒரு கட்சியில என்ன சேர்த்து அழகு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாலும் மனம் வெதும்பி சொல்லணும், புதிய ஆட்சியாளர்கள் வரணும்னா இந்த நான்சென்ஸை முதல்ல நிறுத்தணும்னே. எனக்கு வந்து பெரிய அளவுல பொருளாதார பலம் எல்லாம் கிடையாது. சோறு போடுறதுன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். இந்த 10 ரூபா சோப்பு வாங்கி கார்ப்பரேஷன் பாத்ரூம் இருக்குல்ல, அங்க போய் குளிச்சிட்டு வா. அகில இந்திய அளவுல போஸ்டர் அடிச்சு ஓட்டுறதுக்கெல்லாம் எனக்கு வந்து வக்கு கிடையாது. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா எங்கு. எனக்கு வந்து நேர்மையான கொள்கை தத்துவார்த்தமான ஒரு அரசியலை பேசதான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? அதுலயும் பெண்களுக்கான உரிமைகளை கேட்கறதுக்கு தான் நான் முதல்ல விருப்பப்படுவேன். கதை இப்படி போகுதா? கட்சி பாகுபாடு இல்லாம உண்மைய பேசுற சுதந்திரம் எங்க இருக்கோ அங்கதான் சேர முடியும். அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்க அக்கா. ஏன் சொன்னா என்ன? கொண்டைய அறுப்பேன். ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுனீங்க, பொம்பளையா இருந்தா கொண்டைய அறுப்பேன், ஆம்பளையா இருந்தா மண்டை உடைப்பேன். ஒரு பல்ஸ் பாக்குறீங்க, பிஜேபி நீங்க சொன்ன குவாலிபிகேஷன் அந்த ஸ்கேல்ல வருதா, ஏடிஎம்கே வருதா அப்படின்னு மாறி மாறி பாக்குறீங்க. ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கீங்களே. இந்த சிலுக்கு ஜிப்பு ஆட்டமெல்லாம் அடுக்கு வேட்டி கட்டிக்கிட்டு அள்ளி திங்கிறானுங்களே, அவனு கிட்ட வச்சுக்கா. இந்த கோயம்புத்தூர்காரி கிட்ட வச்ச. நான் இப்ப தெலுங்கானால இருக்கேன். ஒரு வாரத்துக்கு 7 நாள் வச்சுட்டானே, ஒரு நாள் இருந்ததுன்னா நாளைக்கே போயிருவனே. ஐயோ எனக்கு தெலுங்கானால ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை நான் சமீபத்துல கத்துக்கிட்டேன். D for D for darling. முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் மோடி அவர்களை மேடையில வச்சு மூச்சுக்கு 300 தான் அண்ணா சொல்லி கொஞ்சி என்ன அதே மாதிரி பண்ணி தொலைக்கிறமா? மெதுவா சொன்னதா என்னவா? மூதேவி, உன் மூஞ்சிக்கு இது போதண்டி. நம்ம வந்து ஒருத்தர் ரொம்ப கேவலமா தரக்குறைவா கொலாடி சண்டை மாதிரி போட்டுக்கிட்டாதான் அரசியல்ல வந்து ஒரு கவனத்தை ஈர்க்க முடியும். இவ ஒரு இழுவகராக்கி, இவகிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன். இவளை கழட்டி விடுறதுக்காக தான் நான் உங்ககிட்ட சேலஞ்ச் விட்டேன். நீயே மாட்டிக்கிட்டியா? காலம் பூரா இவ காலில நீ உளுந்து கிட. நான் வந்து 5 வருஷமா அரசியல் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா அதையும் தாண்டி பேசிக்கிட்டு இருக்கேன். பட் நான் எந்த கட்சியிலயும் சேரல. நடிகர் கஸ்தூரி அவங்க நீங்க எல்லாம் பார்த்திருக்கிறீங்க. நம்முடைய பாரத பிரதமர் அவரின் மீது பெரிய அன்பு வச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து தேசியத்தின் பக்கம் எப்பொழுதும் ஆதரவு கொடுக்க. நீங்க எம்பி சீட் ஏடிஎம்கே எதிர்பார்த்தீங்க, பாஜக எதிர்பார்த்தீங்க. அது 2 பேரும் இந்த தடவை வேண்டாம்னு சொன்னதுனால இந்த தடவை நீங்க எந்த கட்சியிலும் சேரல. நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. இதெல்லாம் இத எங்க பிடிக்கிறான்? என்னைக்குமே அரசியல்ல எலக்ட்ரல் பாலிடிக்ஸ், பதவி, பவர் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இல்லவே இல்லை. வாங்கத்தே போலாம். இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கோ. எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப் தான் நான் லீட் பண்றேன். எனக்கு அந்த மாதிரி அர்ஜென்ட்டா ஒரு பெரிய பதவியை எடுக்கணும் அப்படின்லாம் ஆசையே இல்லை. ஆஹா, நம்ம பொறுமைய குச்சி விட்டு குத்தி பாக்குறாங்களே, கொஞ்சம் எச்சரிக்கையாத்தான் இருக்கணும். ஐடியாலஜி பேஸ்டான ஒரு விஷயம் தான். எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு இயக்க ரீதியான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு இருக்கேன், ஒரு முன்னெடுப்பு எடுத்துட்டு இருக்கேன். இவ்வளவு நல்லா தத்துவம் பேசுறீங்களே, உங்க வீட்டுக்காரங்க? அவர் கையில ஆல்பம் வச்சுக்கிட்டு ஆள் பிடிக்க அங்கேயும் நடந்துட்டு இருக்காரு. இல்ல நீங்க இவ்வளவு கட்டுப்பாடை வச்சு இந்த கட்சியில சேர்த்துக்கணும்னா இதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு சொன்னா உங்களை யார் சேர்த்துக்குவாங்க? சொல்றது கேளுங்க. அவ ஒரு ஏடா விட முடிச்ச பொம்பளை, ஊமத்துறை தான் கற்பழிச்சா மானவங்க படுத்தினான்னு சொல்லி கேஸ திருப்பி விட்டுருவா. அப்புறம் 10 வருஷம் கோர்ட்டு கேஸ்ல அலைய போறீங்களா? என்னம்மா, எனக்கு பரவாயில்லைங்க, நான் வந்து தைரியமான ஆளு. ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு? நடக்கிற பசிரி
பிடிச்சிருக்கி. மக்களுக்கு தொண்டு செய்யறதுக்கு அரசியல் கட்சி ரீதியாவே தேவையில்லை, இயக்க ரீதியா கூட செய்யலாம். மாமா அவ பாக்குற பார்வையே சரியில்லை, பார்வை சரியில்லை, போர்வை சரியில்லைன்னு. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை ஒன்லி பிஜேபியால தான் கொடுக்க முடியும். இதுல ஆசிட் கலந்துருக்கு, எடுத்து மேல ஊத்துன்னு வச்சுங்க, ரத்த கலரியாய் போகும். ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருமே சம்மதம், யாதும் ஊரே யாவரும் கீழே இருந்தா இன்னைக்கும் இருக்காங்க. ஒண்ணு உத்தமி பத்தினி இவங்களை பத்தியில படிச்சிருக்கேன், இன்னைக்கு நேர்ல பாக்க. நானும் தான். அப்புறம் நீ என்னமா படிச்சிருக்க? அதெல்லாம் இருக்கட்டும், 2 பேர்ல முதல்ல யார் வரீங்க? அரசியல்ல மக்களுக்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். இவன் பிரில்லியன்ட் சார், நாம இவனை கிண்ணோம்னா பல வெரைட்டிஸ்ல சீன் கிடைக்கும். பேச்சு கொடுங்க அப்படின்னு நிஜமாவே கொஞ்சம் சமூக சேவை பணியை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் அரசியல் பண்ணக்கூடாதாங்க. அப்ப நான்லாம் ஒரு நிமிஷம். பட்டு புடவை திருடிட்டு இப்படி பச்சையா பொய் சொல்றாளே. நீங்க மக்கள் கிட்ட ஒரு நல்ல ஒரு அறிமுகமான ஒரு ஆளுமையா இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம சமூக அரசியல் கருத்துக்களை தொடர்ந்து வெளிப்படையா துணிவா சொல்லிட்டு வரீங்க. அச்சோ, வாய உடைச்சு கேப்ல உறிஞ்சானுங்கடா, இவனுக்கு யமகாதக பசங்கடா. அப்பா அது என்ன வார்த்தை சொல்லிருங்களா? அதை வேணாலும் அப்புறம் மியூட் பண்ணிடுறோம், சொல்லிருங்க. இல்ல குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா, உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்னை நான் சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா தான் அடுத்த அடியை நான் எடுத்து வைப்பேன். பிஜேபி கூட்டத்துல போய் ஏன் அண்ணாமலை கூட்டத்தை எதுக்கு போனீங்க? நீங்க இந்த அளவுக்கு கடுமையா நீங்க விமர்சிக்கிறீங்க, அப்படி இருந்து ஏன் போனீங்க? இங்க ஏமாத்துன மாதிரி வேற எங்காவது ஏமாத்துனா நான் ஏமாத்துறேனா? அப்ப நாங்க ஏமாத்துறோமா? இல்ல அப்ப போடா.